அண்மை செய்தி. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம் கீதா. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தற்பொழுது கழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியின் காரணமாக சென்னை கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் தற்பொழுது அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு சிறப்பு மருத்துவர்கள் குழு இந்த சிகிச்சையினை தற்பொழுது அளித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு அளித்து வரக்கூடிய சிகிச்சையின் விவரம் குறித்து முழு விவரமானது அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் பத்திரிகையாளர் பிரஸ் ரிலீஸாக வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்ன ஆயிற்று என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக 100க்கும் மேற்பட்ட அவருடைய ரசிகர்கள் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் முன்பு பார்த்தீங்கன்னா குழுமி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சமூக வலைதளங்களிலும் அவருடைய உடல்நிலை விரைவில் மீண்டு வர வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகளை செய்தும் பதிவுகளை விட்டு வருகிறார்கள். அவர் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய மனைவி சாய்ராபானு அவர்களை பிரிந்து தற்பொழுது வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் அவருடைய மனைவிக்கும் உடல் நலம் குறையில்லாமல் போய் தற்பொழுது அவர் சிகிச்சை பெற்று மீண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் உடல் நல குறைவு ஏற்பட்டிருப்பது அவருடைய ரசிகர்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. தற்பொழுது ரமலான் நோன்பு இருந்து வருகிறார். அவருக்கு இன்று காலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் அசௌகரியத்தினால் தற்பொழுது அவர் தனியார் மருத்துவமனையில் அவருக்கானது அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. உடன் அவருடைய மகன் ஏ ஆர் ரமேன் உள்ளிட்டோர் அவருடன் உடன் இருந்து இந்த சிகிச்சை குறித்து பார்வையிட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்து வருகிறார். அவருக்கும் இந்த தகவல் உடனடியாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் விரைவில் மீண்டு வருவார் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவருக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு என்ன ஆயிற்று என்பது குறித்து அந்த முழு விவரம் இன்னும் சற்று நேரத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது.